ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் 16வது ஸ்லோகம். ஆப்ரம்மபுவனால்லோகாः புனராவர்த்தினோऽர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஆப்ரம்மபுவனால்லோகாः புனராவர்த்தினோऽர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அர்ஜுனனை கூப்பிட்டு பிரம்ம புவனாத் அப்படின்னா இந்த பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா லோகங்களுக்கும் சென்றாலும், அதாவது நாம் செய்யக்கூடிய யோக அபியாசத்தினாலும் இன்ன பிற முயற்சியினாலும் பிரம்மலோகம் முதலான எல்லா உலகங்களும் புனராவர்த்தின எந்த உலகங்களுக்கு சென்றாலும் மீண்டும் திரும்பி வரும் இயல்புடையன. இப்போ நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணியத்துக்கு ஏற்ப கடைசி நாளில் வயசு முடிஞ்சு இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு காலம் முடிஞ்சு அது மேலே போகும்பொழுது எந்த உலகத்துக்கு போயிருந்தாலும் புண்ணியத்தை எங்கே போய் அனுபவிச்சுட்டு வந்தாலும் அது அந்த உலகத்தில் செய்ய அனுபவிக்கக்கூடிய புண்ணியங்கள் முடிந்ததுன்னா மீண்டும் கீழே எங்கே என்ன வரணும்? பிருத்திவிக்கு, பூமிக்கு தான் வரணும். அதே மாதிரி நரகலோகத்துக்கு போய் என்ன துக்கத்தை அனுபவிக்கணும், ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கணும், சிக்ஷை பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கணுமா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு முடித்த பிறகு மீண்டும் அது என்ன பண்ணோம்? சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? பூமிக்கு, பிருத்திவிக்கு வந்து தான் ஆகணும். அதனால் எந்த உலகம் பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கூட திரும்பி தான் வரணும். அதனால் என்ன செய்யணும்? குந்தி புத்திரனே கௌந்தேயே, என்னை அடைந்த பின், அதாவது பரமபதத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடைந்த பின் மீண்டும் என்ன பண்ணுவான்? புனர்ஜன்ம ந வித்யதே, புனர்ஜன்மம் கிடையாது, மீண்டும் மறுபடி பிறத்தல் என்பது இல்லை. அதனால் போன ஜென்ம ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஒரு சாதாரணமாக ஒரு மரம் வெட்டிட்டோம் அப்படின்னு கேட்டால் அது முழுசாக எடுக்கலைன்னு வைங்கோ, அந்த கிளையை அதாவது அந்த வெட்டின மரம் பாதி அதனோட வேறு மண்ணில் பிடிச்சுன்னு இருக்க வரைக்கும் ஏதான ஒரு இடத்துல அது மீண்டும் மீண்டும் கிளருக்கு என்ன பண்ணும்? கிளைகள் தளிர்க்கும். அது எப்படி வேர்கள் கெடாது இருக்கிற வரை என்ன பண்ணும்? மரமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இந்த ஜீவனுக்கு இங்கே பிருத்திவி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதனால் அது என்ன பண்ணும்? மரணத்தில் இதயத்தோடு ஒன்றுபடும் காரணத்தினால் மட்டும் சம்ஸ்காரங்கள் ஒழியாது. ஆனால் அது என்ன பண்ணும்? அந்த இருக்கிற சம்ஸ்காரங்கள் தக்க காலத்தில் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணும்? மறுபடியும் உதிக்கும். அதனால் ஜீவன்கள் என்ன பண்ணுறது? மறுபிறப்பு வந்துட்டே இருக்குது. இந்த மறுபிறப்பு வரத்துக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், நிறைய ஹோமெல்லாம் பண்ணுறோம். அப்புறம் சில பேர் எத்தனையோ ஹோமெல்லாம் பண்ணி அந்த பிரம்மலோகத்துக்கு போகலாம், இந்திரலோகத்தில் போய் நல்லா சௌகரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சௌகரியமாக இருக்கலாம் தான். அந்த சௌகரியம் பண்ணுறதுக்கு ஒரு காசு இருக்குது, சௌகரியம் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் வேணும். அப்படின்னா அந்த கிரெடிட்லாம் இங்கேயே நம்ம யோகங்கள் ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணி அந்த கிரெடிட்ஸுக்கு எடுத்துக்கிட்டோமான அந்த கிரெடிட்ஸ் எடுத்துட்ட பிறகு அது முடிஞ்சிடும் இல்லையா? முடிஞ்சிட்டா மறுபடியும் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் டபால்னு இந்திரலோகத்தில் நம்மளை குப்பரை கீழே தள்ளிடுவா, அது நேராக இங்கே வரும். இதை பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துக்கு பொருள் பார்த்துருக்கோம். அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தலைக்குப்பரை கீழே பிரம்மலோகமாக இருந்தாலும் இந்திரலோகமாக இருந்தாலும் எந்த லோகமாக இருந்தாலும் திருப்பி மீண்டும் நம்ம இங்கேயே வரோம் அப்படின்னு சொன்னால் தலைக்குப்பரை தள்ளிவிட்டா அந்த ஜீவன் என்ன பண்ணோம்? இந்த மேகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். மேகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் மேகம் நன்னா கனமாயிட்டு நிறைய நீரை உறிஞ்சு கொண்டு அப்புறம் அது மறுபடியும் பூமியில் மழையாக பெய்யும் பொழுது இந்த நீரில் இருக்கிற நீரில் வரும், இல்லாட்டி போனால் ஜலம் தாண்டிதுன்னா மண்ணில் வயல்களில் வரும், அப்புறம் நம்ம சாப்பிட்ற விதைகளில் இருக்கும்.
இதை வந்து அந்த குடியானவர் விவசாயி வந்து இதை பயிர் பண்ணும்பொழுது அந்த நீரில் இருக்கிற ஒரு ஜீவனாக இருந்தாலும் விதைகளில் வந்ததாலும் அதை பிடிச்சிக்கிண்டு அது வளரும். வளர்ந்த பிறகு அந்த விதையை நம்ம என்ன பண்ணுறோம், நெல் அறுவடையாக நல்ல பயிர் பண்ணுறோம், பயிர் சிறப்பாக வளையிறது, கதிர் கட்டுறது, பச்சை கட்டுறது அப்படிலாம் பார்த்துட்டு அது அப்புறம் அது மேலே அது என்ன பண்ணுறோம், அறுவடை செய்கிறோம். அந்த நெல் வந்து அரிசியாக மாறுறது. அரிசியை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம். அரிசி மட்டும் இல்லை, அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், இன்னும் பிற காய்கறி வகைகள் எதாக இருந்தாலும், புளி மரத்துலேருந்து புளியங்காய் காய்க்கிறது, புளி, அப்புறம் என்ன பழ வகைகள் எதில் கிடைக்குமோ அந்த ஜீவன் அதில் வந்ததுன்னா அந்த ஜீவன் வந்து நம்மளோட உடம்புக்கு வரும். அந்த ஜீவன் வந்து வரும்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவனுடைய ஒரு ஆணோட விந்தில் அதை தன்னை தயார் பண்ணிக்கிண்டு அதுக்கப்புறம் அது பெண்ணோட சேரும்போது அது போட்டு அப்புறம் தான் பிறப்பி கிடக்கும். இதுபோல் அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், யோகா அபியாசத்தினாலும் அப்புறம் வந்து மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அதை மேல் நிறுத்திக்கிண்டு போனாலும் பிரணவத்தை ஓரெழுத்து மந்திரமாகிய பிரணவத்தை மனசுக்குள்ளே வச்சுண்டு ஓங்கார ஸ்வரூபையாக இருக்கிற பெருமாளை மனசில் தியானிச்சுண்டு பிராணனை விட்டாலும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அப்படி நம்ம பிரணவாரூபமாக இருக்கிற பெருமாளை நினச்சிக்கிண்டு அதில் நம்ம ஜீவனை வெளியில் போச்சுன்னு சொன்னாலும் அது நீ சரணாகதி பண்ணாத வரைக்கும் அது என்ன பண்ணாது, பிரம்மலோகத்தை தாண்டி அழிச்சுன்னு போகாது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் தான் பரமபதத்துக்கு போகும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும். அது வரைக்கும் கிருஷ்ணரோட எட்டி தான் நிற்கும். அதுக்கப்புறம் பரமபதத்துக்கு போய் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகு இந்த ஜீவன் என்ன பண்ணும், அங்கே வந்து இந்த சாரூபியம் சாமீபியம் அப்படின்னு 2 உண்டு. அப்படின்னா சாமீபியமாக சமீபத்தில் இருக்கலாம், பெருமாளோட சமீபத்தில் 8 விதமான சிறப்புகளை பெற்று அங்கேயே இருக்கலாம். அதுதான் பெருமாள் இந்த அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்குறார். இந்த இடத்துல நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்வா அப்படின்னு கேட்டால், நம்மாத்துலலாம் ஸ்ராத்தம் நடக்கும், எல்லா ராத்திரியும் அவள் அப்பா அம்மாவுக்கு நடக்கும். ஒருவேளை அப்பா அம்மாவோட கூட இன்னும் சித்தப்பா பெரியப்பா இருந்தாலான அந்த மாதிரி வச்சு தாத்தா பாட்டியோட தவசம் நடக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்பொழுது இப்போ நம்ம மாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மாவுக்கு தவசம் நடக்கும். நம்மளோட கூட நம்ம அப்பாவோட தம்பி சித்தப்பா அதில் இன்னும் யாரானா இன்னும் 2 சித்தப்பாவோ ஒருத்தரோ இருக்கார், எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கோம்னா நம்ம தாத்தா பாட்டிக்கும் தவசம் நடக்கும். அப்படின்னா அதுபோல் நேரத்தில் அந்த காலத்தில், அதாவது நம்ம தாத்தா பாட்டியோட நாளில் அவள் சரணாகதி பண்ணிண்டாளா, சரணாகதி பண்ணிட்ட பிறகு அவளுக்கு இது முடிஞ்சுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்பாவே நம்மளை கேட்டு தெரிஞ்சிக்க முடியல. நம்ம அப்பாவுக்கு சரணாகதி ஆயிருக்கு நமக்கு தெரியும், நம்ம தாத்தாவுக்கு ஆயிருக்கான்னு நம்ம அப்பாவுக்கு கேடுமா கொந்தை எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு அவர் சொல்லிவிடுவாராக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டாளாக இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. அவள் ஏன் தெரிஞ்சிக்கலன்னு கேட்குறது காட்டாலும் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நம்ம பெரியவாள்லாம் நம்ம பூர்வ இருக்காளே பிதாக்கு அப்புறம் தாத்தா, கொள்ளு தாத்தா, அவருக்கு மேலே இருக்கிற தாத்தாவெல்லாம் அங்கே அப்படி இருக்கான்னு சொன்னால் அவளை உத்தேசித்து இப்போ வந்து நம்ம தவசம் நடக்கிறது, ஸ்ராத்தம் நடக்கிறதுன்னு சொன்னால் ஸ்ராத்தத்தில் என்ன பண்ணுவா, 3 பிராமணார்த்தக்காரால் இருப்பா. அப்படின்னா அந்த 3 பேர் 3 பிராமணார்த்தகா இருக்கும்பொழுது அந்த பிராமண நிமந்திரணத்துக்கு வந்திருக்கிற அந்த சுவாமிகள் வந்து யார், நம்மளோட பூர்வ இருக்கிறதுல இப்போ ஜென்மத்தில் யார் இருக்கா, தாத்தா பாட்டி, அப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, தாத்தாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி. அப்படின்னா அவள் எல்லாமே இங்கே நேராக வந்திருக்கா. ஏன்னா அங்கே தவசத்துக்கு வரும்பொழுது அவளுக்கு 3 ஸ்தானத்தில் நிறுத்த வைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம பெரியவாழ்லாமே இங்கே வந்திருக்கா. அவள்லாம் என்ன பெருமாளோட, ஏன்னா ஒரு தவசத்துலையும் ஸ்ராத்த சம்ரக்ஷகர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மகாவிஷ்ணுவெல்லாம் உத்தேசித்து அவளோட காது பட அவள்லாம் உட்காந்து இங்கே சாப்பிட்டுருக்கா, இந்த ஹாலில் சாப்பிட்றா, போஜனம் போயின்ட்டுருக்கு, ஆகாரம் அடுத்தடுத்து பார்த்துட்டு எல்லாம் என்ன சாதிச்சுன்னு இருக்கோம். அப்படின்னா அந்த ரூமுக்கு வெளியில் அந்த வாசப்படியை தாண்டி அடுத்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த 8வது அத்தியாயம் பகவத்கீதையோட 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தை 3 தடவை நம்ம புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம். பார்க்காத தெரியுமானாக்க வாசலில் உட்காந்து தென்னை பக்கத்தில் உட்காந்து இதை தடவை 3 தடவை சொல்லிவிடலாம். அவள் காது கேட்குற மாதிரி ரகசியமாக சொல்ல வேண்டாம். இது இருக்கிறத ஒரு 30 ஸ்லோகம் தான். 30 ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு நன்னா கரதலையாக வந்திருக்குன்னு வைங்க, 5 நிமிஷம் ஆகும்.
5 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. 3 தடவை சொல்கிறதானா 3 5 15 நிமிஷம், இல்லை மொள்ள பார்த்து தான் வாசிக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு தடவை படிக்கிறதுக்கே 10 நிமிஷம் தான் ஆகும், இல்லை 15 நிமிஷம்னா 3 15 45 நிமிஷம் தான் ஆகும். அவள் அந்த சாப்பிட்டு முடிக்கிற அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு தடவையாவது சொல்ல பழகலாம். இது சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம தலைமுறையில் நம்மளோட மூதாதையர்கள் இருப்பா இல்லையா, அதில் யாராவது சரணாகதி பண்ணிக்கல, அவள் இன்னும் இந்த லோகத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இது நல்லதாக போய் அமையும். முதல் விஷயம். இன்னொரு 2வது பாயிண்ட்டு, இப்போ நம்மளாம் 2 வேளையும் நம்மளுக்கு சாதம் கிடைக்கிறது, ஆகாரம் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கக்கூடிய சில பானங்கள் 2 எழுத்து பானம் என்ற காஃபி, பால், அப்புறம் தயிர், மோர்னு நம்மளுக்கு நல்ல வசதியாக 2 வேளைக்கு ஒரு நாளில் பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி விடுற ஆகாரம் கிடச்சி விட்றது. சிலப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக பக்ஷணம் அதுபோலெல்லாம் கூட கிடைக்கிறது அப்படின்னு வைக்கலாமே. அப்படி சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் நம்ம யாராத்தில் இருந்தோமோ அவள் நம்மளுக்கு விடாத தவசம் பண்ணுறா, அதனால தான் நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஆகாரம் கிடைக்கல, நம்மாத்திலே பண்ணி வச்சா கூட நம்மளால் சாப்பிட முடியல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், அதுபோல் நாளில் நமக்கு எங்கேயோ கொடுக்கணும் இல்லையா? எந்த ஜென்மத்திலையோ ஒரு தடவை ஒரு ஆற்றுல தாத்தாவாவோ பாட்டியாவோ இல்லைன்னா கொள்ளு பாட்டியாவோ இருந்திருப்போம். நம்மளுக்கு அந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காது, அங்கே தவசம் பண்ணியிருப்பா. இப்போ அந்த வரிசையில் பண்ணும்பொழுது 3 பேர் சொல்லணுமில்ல, மாதாமகி பிரபிதாமகி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கொடுக்கச்சே, யாரோ நம்மளுக்கு கொடுக்கலை, அதனால் சாப்பாடு அடிபடுறது. இதை இந்த லிங்கில் புரிஞ்சுட்டா நம்ம ஏன் சாப்பிடலன்னு நம்மளுக்கு வருத்தம் வர வேண்டாம். முதல் விஷயம். இந்த 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தை நம்ம இப்படி ஒரு வாட்டி பார்த்து சிரவணம் காவாளுக்கு காது கேட்குற மாதிரி இதை நம்ம ஒரு தடவை சொன்னமான, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த உலகத்திலே அவள் இன்னும் சரணாகதி பண்ணிக்கல, அடுத்த பிறவியில் வந்திருக்கா, எங்கேயோ இருக்கா அப்படின்னா அவளுக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம் கிடைக்கும். அப்புறம் அந்த ஜென்மாவில் புது இடத்துல எங்கேயோ இருக்காளே, அங்கே இருக்கும்பொழுது அவளுக்கு சரணாகதி பண்ணிக்கணும், வாசுதேவன் இடத்துல அத்தியந்த பிரியம் ஏற்படும், அதற்கு ஏற்ப ஒரு சன்னிவேசங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. ஆச்சாரியர் உபன்யாசிக்கும் பொழுது 8வது அத்தியாயம் சொன்னானா காலண்டா, 8 படித்தானா காலண்டா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். என்ன நினச்சிப்பா, அஷ்டாட்சரம் சொன்னானா துவாசாட்சரம் சொன்னானான்னு புரிஞ்சுப்பாளாக இருக்கும். அப்படி புரிஞ்சுனா கூட அஷ்டாட்சரம் துவாசாட்சரத்தை கூட அந்த கர்த்தாவை என்ன பண்ணுவா, ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா, புருஷ சூக்தம் சொல்லுவா. இல்லை போனால் இந்த அது யார் வேணால் செய்யலாம் அந்த வேலையை. அந்த இப்போ தவசம் பண்ணுறார், அந்த ஸ்ராதத்துக்கு கர்த்தா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்த்தாவுக்கு தம்பியோ அண்ணா நிறைய பேர் இருக்கா வாத்தலை அப்படின்னு சொன்னால் அவள்லாம் என்ன பண்ணலாம், அவளுக்கு ஒருத்தருக்கு ஒன்று தெரியும். ஒருத்தர் சகஸ்ரநாமம் சொல்வார், ஒருத்தர் பகவத்கீதை 8வது அத்தியாயம் வாசிப்பார், ஒருத்தர் இன்னொன்று ஏதானு சொல்வார் அப்படின்னு சொன்னால், அதுபோல் சொல்லி இந்த ஜீவனை கடத்தேற்றணும். நம்ம எல்லாரோட கடமையும் என்ன, நம்ம கூட இருக்கிற ஜீவனை கடத்தேற்றணும், அதை மேலுக்கு கூட்டின்னு போய் அடைய வச்சு மேன்மை அடைய வைக்கணும். மேன்மை அடைய வைக்கிறதுனா என்ன, பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ஜிமிக்கி லோலாக்கு வாங்கி தரணும், இல்லைன்னா பெரிய அளவில் வேறு உத்தியோகம் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும் அப்படின்னா அதெல்லாம் லோகாயதமானது, இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள். அது நம்மளுக்கு கிடைக்கணுமா இருந்தால் பெருமாள் அதுக்கு தானாக அனுகிரகம் பண்ணுவார். அது ஒன்றும் பிரார்த்தனைலாம் பண்ண மாட்டான். கிடைக்கலன்னா இல்லைன்னு அர்த்தம், இந்த ஜென்மத்தில் அது நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவனுக்கு மனசார உபகாரம் பண்ணாலே பெருமாள் போதுமான அளவுக்கு சக்தியை கொடுத்து விடுவார். அடுத்தவனுக்கு மனசார என்ன பண்ணிக்கலாம், பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், சாமான் வாங்கி தரலாம், மருந்து கொடுக்கலாம். மனசார மருந்து கொடுத்தா அவனுக்கு என்ன தோணும், நிச்சயமாக அதுவே பெருமாள் நம்மளுக்கு பெரிய சக்தி கொடுப்பார், மேலும் மேலும் சிறப்பாக வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதுபோல் அந்த ஜீவனை கடத்தேற்றணும் என்ன சொன்னால் அதற்கும் முயற்சி வேணும். இதுபோல் அந்தந்த எந்தாத்தில் தவசமோ நம்ம போகிறோம், நம்ம தாத்தா பாட்டியத்தில் தவசம், நம்ம மாமா நம்மளை கூப்பிட்ருக்கார் அப்படின்னா மாமாவாத்துக்கு போயிட்டு இருக்கும்பொழுது தவசம் பிராமணார்த்தக்காரெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டுருக்கான்னு சொன்னால் அந்த ரூமுக்கு வெளியில் உட்காந்து இந்த 8வது அத்தியாயத்தை ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். காணாத பாடமாக சொல்கிறவாளுக்கு 5 நிமிஷம் போகிறோம், பார்த்து வாசிக்கிறதுனாலும் 30 நிமிஷம் ஆகாது. உபாயமாக சீக்கிரமாக சொல்லி முடிச்சு விடலாம். அப்படின்னா அதுபோல் சொல்கிறது அந்த ஜீவனை எப்படி இருந்தாலும் என்ன பண்ணோம், மேலே கடை தேத்துவதற்கு இது ஒரு வழியாக அமையும். இதற்கு எல்லா முயற்சியும் சொல்லணும். நம்ம இருக்கிற எல்லாரோட கடமையும் தான் அது. நம்ம அம்மாவாக இருக்கா, நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கா, அவள் ஏற்கனவே இந்த சரீரத்துக்கு அவள் தாத்தா பாட்டியாக இருந்தா, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவள் என்னவாக இருந்தாலும் நாமளே எப்படி இருந்தோமோ தெரியாது.
இப்போ அவள் எந்த இருக்கா, யாருக்கு அப்பா அம்மாவாக இருக்காளா, தாத்தா பாட்டியாக இருக்காளா, 2 பேரும் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்காளா, எட்டி இருக்காளா, நம்மளுக்கே தெரியாது. பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் இதை கூட கேட்டுன்னு இருக்க முடியுமா? இந்த சரீரத்துக்கு இப்போ இது மாதிரி பேர், போன ஜென்மத்தில் என்ன சரீரம் இருந்ததோ அதுக்கு என்ன போச்சோ தெரியாது, அந்த ஜீவன் எங்கேயெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்ததோ. இது போன ஜென்மத்தில் இருக்கிற சரீரத்தை விட்டு இப்போ எவ்வளோ நாள் ஆச்சோ அதுவே தெரியாது. அது நம்ம ஊர் கணக்கோ பித்ருலோகத்து கணக்கோ தெரியாது. அப்புறம் நம்ம ஊர் கணக்கு போல் இருக்காது. இதை பற்றி பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை பற்றி இன்னும் கூட விரிவாக அதில் பார்க்கலாம். அதனால் இந்த ஸ்லோகத்துக்காக நம்மளோட ஸ்ரோதாக்கள் லிசனர்ஸ் இருக்கா இல்லையா, இந்த நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், இவாளுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, எல்லார் ஆற்றுலேயும் தவசம் வரும். வருஷத்தில் 2 ஸ்ராத்தம், தகப்பனாருக்கும் தாயாருக்கும் வருஷத்தில் ஸ்ராத்தம் இருக்கும் தான். அந்த ஸ்ரத்தையாக பண்ணுற ஸ்ராத்தத்தில் யாரான ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கலாம். ஒரு பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கிட்டு அந்த 8வது அத்தியாயத்தை அந்த 30 ஸ்லோகத்தையும் ஒரு தடவை பார்த்து வாசிக்கிறது. பிராமணார்த்தக்காரெல்லாம் சாப்பிட உட்காருக்கும் போது அவள் எல்லாம் இலை போட்டாச்சு, இலை சேர்த்தாச்சு, வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு 20 நிமிஷம் ஆகும் அவளுக்கு அந்த இது முடிக்கிறதுக்கு. அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே இந்த 8வது அத்தியாயத்தை படிக்கணும், பார்த்து வாசிக்கணும். இல்லை காணாத பாடமாக வந்துருத்துன்னா பார்க்காத சொல்லிவிடலாம். அதுக்கு ஒரு 2-3 வருஷம் 2-3 தடவை ட்ரை பண்ணாதான். ஆனால் தவசம் வரப்போகிறதுன்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தினம் ஒரு 5 நிமிஷம் பார்த்து படித்து பழக்க பண்ணிட்டா அன்றைக்கி இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக சொல்ல முடியும். அதுபோல் இதை பழகிக்கணும்னு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அவளுக்கு முன்னாடி வச்சுடுறேன். அதை ஏற்று நடத்துக்கணுன்றது அவசியமான ஒரு எண்ணமாக மாற்றிக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.